ஐயே எவ்வளோ சேர்றான். யோ பார்த்து வர மாட்டாயா? அப்படியே வந்து உயிரா வழி ஊட்டிச்சுடா. என்னது? ஏய் மண்டை இங்கதான் இருக்குதா? வழிக்கிச்சுடா காத்துறாயா. வழிக்கிச்சியா? என்னதான் சொல்ற நினைச்சேன். ஊர்ல பெரிய மனுஷனாகிறியே, இந்த பழத்துக்கு மண்ணுக்குன்னு கொட்ட சொல்றது தானே? அது அரசியல்வாதியை கேட்கணும், என்ன கேக்குற? டேய் விட்றான், ஏன் தேவையில்லாத பேசின்னு. சரி எங்க போறீங்க? இந்த பக்கம் எங்கேயாவது போறா, உன் வேலைய பாரு. நானே என்ன போலாம். ஏதோ கேக்குற சொல்லிட்டு போதுங்களா பாரு. எல்லா இடமும் சேராதாண்டா. சரி பாத்து போ உலக. என்ன முச்சாமியா, எங்க அப்பனும் புள்ளி கிளம்பிட்டீங்க? வந்துச்சா? எங்க இல்லடா, வீட்டுக்கு தாண்டா போறான். முச்சாமியா ஒரு 500 ரூபா வச்சுக்கிறியா? அரை மணி நேரத்துல 1000 ரூபாய் குத்துறான். அரை மணி நேரத்துல 1000 ரூபாவா? எப்படிப்பா? ஏதோ பண்றான், இருக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லு. என்னடா மௌனா? எனக்குலா தெரியாது, எனக்காகாத. அதோ மண்டைங்கிறான், அவன் கட்டு கேட்டுக்கிறான். நீங்க போங்க. இருப்பா நீதான் காரணம் எல்லாம் கேட்டுக்கிறியா? எதுக்குன்னு கேட்டா அதுக்கு போய் கோச்சுக்கிறா. அப்ப நான் 500 ரூபாய் இருக்குதா? 1000 ரூபாவா இது? 2000 ரூபாவா தரியா? 1000 ரூபாய் இருக்குதா? சரி கொடு, அரை மணி நேரத்துல 2000 ரூபாய் தரேன். தபு நான் உன் கூடயே தான் இருப்பேன். அதுல போய் என்ன இருக்குதா? இருந்து வாங்கிட்டு தான் போ. சொன்னா வானா சொல்றது கேளு. டேய் வேலைக்கு போனா கூட 2 நாள் ஆகும்டா, அந்த 1000 ரூபாய் கிடைக்குதே. இவன் அரை மணி நேரத்துல தரேன்றான். இதுக்கு சனி பகவான் காலில இருந்து தலைவரையும் குதிப்படுது. இன்னும் திட்டவே முடியாதியா? டேய் இப்பெல்லாம் அப்பா செம உஷாராகிறேன், ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்ல. தெரியுது முச்சாமியா, தெரியுது. நீ தான் இருந்து வாங்கி மாறன்றியா? கேட்டுக்கிறா, கன்சாமிக்கே தெரியுது. என்ன தெரியும்? குடுப்பா டக்குன்னு, வர டைம் ஆயிடுச்சா? இந்தாப்பா குடு கூடவே இருந்து வாங்கி போடு முச்சாமியா. சரிதான்பா, பாத்துக்கலாம். சரி வாங்க, அங்க வர டைம் ஆயிடுச்சு, அப்படி உட்காரலாம். யாருக்காக வெயிட்டிங்க கன்சாமியா? தெரிஞ்சு ஒருப்பா. உனக்கு 1000 ரூபாய் போதுமா இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுமா? என்னடா சொல்றா? எக்ஸ்ட்ரா ஒன்னா கூட தரேன், கவலையே படாத. வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறேன். இந்தாங்க பேலன்ஸ் 500 ரூபாய். இதோட பாயசம் முடிஞ்சிச்சு, புதுசா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. நோ, இதை வாங்கறதுக்கே இவ்வளவு நாள் ஆச்சு, புதுசா வர 10,000 ரூபாய் கேக்குற? யாரு கண்ணல்காரா? கம்முனுரா பேசுங்கல்ல. இத பாருங்க, இனிமேட்டு கரெக்டா கட்டிடுங்க. ஏங்க உங்களை நம்ப முடியாதுங்க, யாராவது சாட்சி இருக்காங்களா? சாட்சியா? தோக்குறான், ஊர் வாசல் எல்லாமே இருக்குது. என்னடா? கம்முனுரா. ஏங்க நீங்க சாட்சி நிக்கிறீங்களா? டேய் சாட்சி தானே மூன்றா. ஏதாவது வம்பாயிடு போகுதுடா. மாட்டிக்கிச்சு பீசி. ஏங்க சொல்லுங்க, உங்களதான் கேக்குறேன், சாட்சி நிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லப்பா, நீ ஆச்சு அவனாச்சு. சாட்சி நிக்க மாட்டியா? அப்ப 1000 ரூபாய் கிடையாது. டேய் நான் 1000 ரூபாய்ன்றா, 2000 ரூபாடா. சரி அந்த 2000 ரூபாய் கிடையாது, சாட்சி நானதான் அது. டேய் மௌன, இப்ப என்னடா பண்றது? என்ன கேட்டா குத்த என்னமோ உஷாரு நீ. இந்த மாதிரி முன்சாமி சாட்சி நிக்கிறேன்னு சொல்லு, 10,000 வாங்கி உங்க 2000 ரூபாய் குத்துறேன். டேய் மௌன, இப்ப என்னடா பண்றது? உன் 2000 ரூபாய் வேணும்னா சாட்சி கையெழுத்து போடு. எப்பா சொல்லுங்கப்பா, டைம் ஆகுது, நான் போனோம். சரிங்க நிக்கிறேன். அப்புறம் என்னப்பா, ஊர் வாசல் சொத்து எல்லாமே இருக்குது அவனுக்கு. 10 இல்ல 50,000 கொடுக்கலாம் நம்பி. வீடு வாசல் அவருக்கு இருக்கு, அதனாலதான் கொடுக்குறேன், உன்னை நம்பி கொடுக்கல. கேட்டுக்கிறா முன்சாமி, உன் மேல தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிறாரு. பார்த்து கரெக்டா மாசம் கரெக்டா கட்டுருங்க. என்னப்பா இப்படி பேசுறேன்? ஊர் வாசல் இருக்குதுப்பா, கரெக்டா கட்டுருவாப்பா. என்ன சொல்ற? சாரிப்பா மாத்தி பேசிட்டேன், கரெக்டா கட்டுருவோம்பா. இதாப்பா இதுல 10,000 ரூபாய் இருக்கு. வட்டி எல்லாம் பிடிக்கல, அத மாசம் கட்டும் போதே புடிச்சுக்கிறேன், ஒழுங்கா கட்டிடுங்க. நம்மள நம்பி தானே காசை குத்துறாங்க அவனுக்கு. நம்ம தான் கட்டணும். ஒண்ணு இல்ல. சரி வரட்டுமா? வரம்பா. போயிட்டு வாங்க சார். இந்த முச்சாமி 2000 ரூபாய். பாத்தேடா மௌனா, நம்ம சொன்னாடா 1/2 மணி நேரத்துல 2000 ரூபாய் சம்பாதிச்சாச்சா. முச்சாமியா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உன்னால தான் அவன் காசே கொடுத்தான். வரட்டுமா? சரிப்பா. ஏனே 1000 ரூபாய் வாங்கினே 2000 ரூபாய் குடுத்துட்டு போகுது. அவரு கேனியா நீ கேனியான்னு தெரியல. எப்பா அந்த போறானே அவன் வீடு எங்கப்பா இருக்குது? ஏன் கேக்குறீங்க? வீடு இருந்துச்சுன்னா டிவி ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், தூக்கி வந்துடலான்ட்டு தான். அவங்க வீட்டுல இருக்கிற டிவி ஃப்ரிட்ஜ்ல நீ ஏன் தூக்கிட்டு வர போற? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடன் வேணாம்பா, கம்யூனிட்டி பையன். எப்ப கேட்டாலும் நீ எப்ப கொடுத்தன்னு கேக்குறான்பா அவன். டேய் மௌனா, என்னடா இது? நாடா இதுனா காசு குத்தானே, அவன் உன்னதான் வந்து கேட்பான். ஐயா அப்ப அவன் கட்ட மாட்டானா? ஒரே ஒரு டிவி கூட ஒண்ணும் கட்டலப்பா அவன்.
அப்போ 10,000 ரூபாய் நானே கட்டி ஆகணுமா? நீ தான் கட்டின்னு வரனா அதுக்கு தான் ஆசைப்படக்கூடாது அடியாரா ஐயோ ஏம்பா அவங்க வீடு வாசல் எங்கப்பா இருக்குது? ஏம்மா அவனுக்கு ஊட இல்ல வாசல இல்ல போ எங்கனால பிச்சை எடுத்துன்னு கடை ஏற்கனவே அப்படிதான் போயிடுது என் லைஃப். என் கதை என்ன வருதோ